ஆகஸ்ட் 28 ராபர்ட் கால்டுவெல் நினைவு தினம். உப்பியல் மொழி ஆய்வின் ஆர்வம் கொண்ட ராபர்ட் கால்டுவெல் 1814 ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். இவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பயின்றார். 24 வயதாக இருந்தபோது லண்டன் மிஷனரி சொசைட்டி எனும் கிறிஸ்தவ மத குழுவினரிடம் சேர்ந்து 1838 ஜனவரி 8 சென்னைக்கு வருகை தந்தார். விவிலியத்தை வட்டார மொழியில் கற்பிப்பதற்காக தமிழை கற்றார். தமிழ் மொழியில் 1841 பட்டம் பெறாங்க. திருநெல்வேலி இடையன்குடியில் 50 ஆண்டுகள் தங்கி மத பணியுடன் சேர்த்து தமிழ் பணியையும் செய்தார். 1856 திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் எனும் புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழ் மொழி உலகின் முதல் மொழி எனும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் என்றும் கண்டுபிடித்தார். தமிழ் மொழி குடும்பம் இருப்பதற்கான சான்றுகளை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். அகழ் ஆய்வுகளில் ஈடுபட்டு பல பண்டைய கட்டிடங்களில் அடிப்படைகளையும் ஈமத்தாளிகள், நாணயங்கள் முதலானவற்றை வெளிக்கொண்டு வந்த ராபர்ட் கால்டுவெல் 1891 ஆகஸ்ட் 28 காலமானார்.